என்னங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க? டி சீரீஸில் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் விவோ T3 அல்ட்ரா மீடியாடெக் டைமென்சிட்டி 9200+ ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டுமா டிசைனும் பாருங்கள், விவோ V40 சீரீஸ் மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் இருக்க IP68 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், கேமராவில் சோனி சென்சார் எல்லாம் எப்படி இருக்குன்னு குவிக் அன்பாக்சிங் டெஸ்டிங் பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ முதல்ல எல்லாருக்கும் என்ன சந்தேகம், விவோ V40 சீரீஸோ விவோ T3 அல்ட்ராவோ ஒன்றா அப்படிங்கிறது தான். இல்லை, நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது, சில ஃபீச்சர்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் விவோ T3 அல்ட்ராவில் சில விஷயங்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் உங்களுக்கு மாறதான் செய்யும். ஸோ இதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி குவிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் மற்ற T சீரீஸ் மாதிரி தான் இருக்குது. பின் பக்கம் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ ஹெட் 0.99 வாட் per kg, பாடி 0.99 வாட் per kg. பாக்ஸில் தேவையான எல்லாமே இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன், டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ், யூசர் மேனுவல், டைப் A to டைப் C கேபிள், 80 வாட் அடாப்டர், சிம் இஜெக்டர் டூல். ஸோ விவோ T3 அல்ட்ரா ரெண்டு கலரில் வருது. இது ஃப்ராஸ்ட் க்ரீன், இன்னொன்று வந்து கிரே கலர். பேக் பேனல் ஒரு ஸ்மூத் மேட் ஃபினிஷ், அதோட கிளாஸ் பேக் பேனல் ஃப்ராஸ்டட் கிளாஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கலரும் வந்து சட்டிலாக கொடுத்துருக்காங்க. கேமரா மாடல் V40 சீரீஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் இங்கே ஜயஸ் கிடையாது. V40 சீரீஸில் உங்களுக்கு ஜயஸ் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் வந்து V40 சீரீஸ் மாதிரி டியூரபிலிட்டிக்கு கார்னர்ஸில் குஷனிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதோட IP68 ரேட்டிங் இருக்கிறதுனால தண்ணியில் போட்டாலும் எதுவுமே ஆகாது. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். இது ஃப்ரண்ட் பேனல் எப்போ மாதிரி ஸ்காட் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அல்ட்ரா ஸ்லிம் டிசைன், வெறும் 7.4 mm திக்னஸ் தான். வெயிட்டும் 193 கிராம் தான். கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்பீக்கர் கிரில், டைப் சி போர்ட், மைக், சிம் ஸ்லாட் இருக்குது. மேலே விவோ V40 சீரீஸ் மாதிரி இதுலேயும் ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு போட்டு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இங்கே சிம் ஸ்லாட் டூவல் சிம், ஸோ 2 சிம் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். SD கார்டு சப்போர்ட் இல்லை. ஸோ முதல்ல விவோ T3 அல்ட்ராவுடைய ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ், மீடியாடெக் டைமென்சிட்டி 9200+ ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப். இதுவும் 4 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண சிப். கிளாக் ஸ்பீட் 3.35 GHz. அந்த ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா 14 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணிருக்கு. அதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே செம்மையா இருக்கு. LPDDR5X UFS 3.1 ஸ்கோர்ஸ் பாருங்க, இதுவுமே நல்லா இருக்கு. ஸோ ஒரு கில்லர் ஃபிளாக்ஷிப். கேம் எல்லாம் வந்து ஹை அண்ட் கிராஃபிக் கேம்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ முதல்ல BGMIல 90 FPS சப்போர்ட் இருக்கான்னு தான் பார்த்தேன். இல்லை, இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் கிராஃபிக்ஸ் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. GPU நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லை. அடுத்ததாக கென்ஷின் இம்பாக்டும் விளையாடி பார்த்தோம், அதுவுமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ கேமிங்க்கு நல்லா இருக்கு. ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஆனால் அதிக நேரம் விளையாடும் போது மீடியாடெக் அதோட வேலையை காட்ட தான் செய்யுது. உங்களுக்கு சூடாகிறது கையில் ஃபீல் ஆகுது. ஆனால் கேம் எல்லாம் ஹேங்கெல்லாம் ஆகல, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. 2 to 3 hours விளையாடி பார்த்தோம். கேம் பிளே செம்மையாக இருக்கு. சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் Android 14 Fun Touch OS 14ஓட வருது. அப்டேட்ஸும் 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது சைட் பேனல் அவைலபிளாக இருக்குது. மினி விண்டோ, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதுலேயுமே சில தேவையில்லாத ஆப்ஸ், அதாவது ப்ளோட்வேஸ் இருக்குது, ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா Fun Touch OS 14 இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். டிஸ்பிளே இதுவும் 3D கர்வ்ட் AMOLED பேனல், 6.78 இன்ச்சஸ்க்கு ஃபுல் HD+, வைட் பேண்ட் L1 சப்போர்ட் இருக்குது. 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பீக் பிரைட்னஸும் 4500 nits. ஸோ தாராளமாக இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி பிரைட்டாகவே இருக்குது டிஸ்பிளே. HDR பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் நன் காட்டுது. இங்கே மூவிஸ் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு செட்டிங்ஸில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா மூவிஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் வைப்ரண்ட்டாக பஞ்சியாக நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்ட் கேலிப்ரேஷனும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ 1.5K டிஸ்பிளே. ஸோ கலர்ஸ் எல்லாம் நல்லா ரிச்சாக இருக்குது. அதோட பயோமெட்ரிக்ஸ்க்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் குவிக்காக அன்லாக் ஆகுது. ஆடியோ டூவல் ஸ்பீக்கர்ஸ், இங்கே க்ளோஸ் பாக்ஸ் ஸ்டீரியோ எஃபெக்ட் அப்படிங்கிறதுனால கேம் விளையாடும் போது வால்யூம் என்ஹான்ஸ் பண்ணுது. வால்யூமும் நீங்கள் ஹையாக செட் பண்ணிக்கலாம். பேஸ் எஃபெக்ட்டும் பேலன்ஸ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கால் பேசும்போது இயர் பீஸ்லையும் வந்து வால்யூம் 200% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட இதில் Wi-Fi 7 AI சூப்பர் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு 360 டிகிரி ஆண்டனா மாதிரி. இங்கே இருக்கிற இடத்துல சிக்னல் ரொம்பவே வீக்காக இருந்தால்
இருந்தால் கூட இந்த ஏஐ சூப்பர் லிங்க் மூலயமா வந்து உங்களுக்கு கால்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி லோ லேட்டன்சியோட வந்து கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G தேவையான பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. 5G ஸ்பீடும் நல்லா இருக்கு. 4G யூஸ் பண்றீங்கன்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. கேமராஸ் இதுலயும் மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட சோனியுடைய IMX921 சென்சார். இது கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கேமரா. அதோட இதுலயும் ஸ்மார்ட் ஆரா லைட் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 50 மெகா பிக்சல் குரூப் செல்ஃபி கேமரா. இதுலயும் டைம் லேப்ஸ், சூப்பர் மூன், ஸ்லோ மோஷன், ஆஸ்ட்ரோ, டூவல் வியூ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதோட போர்ட்ரேட் எஃபெக்ட் மோட்ஸ் வந்து விவோ V40 எப்படி இருக்குமோ ஃபெஸ்டிவல் மோட் அந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இதுலயும் இருக்கு. இங்க பிக்சர் குவாலிட்டி நல்ல லைட் கண்டிஷன், பூடைய கலர் எக்ஸாக்ட்டா கேப்சர் பண்ணிருக்கு. அதே சப்ஜெக்ட் கிளிக் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியோ ஸ்மூத்தன் பண்ணியோ காட்டல, ஓரளவுக்கு நேச்சுரல் சைட்லயே வச்சிருக்கு நீங்க நார்மல் போட்டோ கிளிக் பண்ணும்போது. அதே நீங்க போர்ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்லைட்டா ஸ்மூத்தன் பண்ணுது, இருந்தாலுமே வந்து டீடைல்ஸ் நல்லா இருக்கு, பிளர் எஃபெக்ட் நல்லா இருக்கு, எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே பண்ணுது. வைட் ஆங்கிள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டீடைல்ஸ், கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் ரொம்பவே நல்லா உங்களுக்கு கேப்சர் பண்ணிருக்கு. அதோட லோ லைட் பிக்சர்ஸ்மே நல்ல டீடைல்ஸோட கேப்சர் பண்ணிருக்கு. பெருசா நாய்ஸ் இல்ல, அங்கங்க லைட் இருக்கும் போதெல்லாம் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. நைட் மோட்லயுமே நல்ல பிக்சர்ஸ் நீங்க கேப்சர் பண்ண முடியும். அதே செல்ஃபி 50 மெகா பிக்சல் குரூப் செல்ஃபி நிறைய பேர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுவே அட்ஜஸ்ட் பண்ணிடும். நல்ல டீடைல்ஸோட இதெல்லாம் கேப்சர் பண்ண முடியும். இந்த சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணிருக்கு, கான்டோர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3D கான்டோரிங் டெக்னாலஜி ஏஐலலாம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செல்ஃபி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத்தன் பண்ணி கான்டோர் பண்ணி பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 4K 60 FPSல நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். டீடைல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கலர்ஸ் டீடைல்ஸோட வீடியோஸ் கேப்சர் பண்ணது. ஸ்டெபிலைசேஷனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதோட V40 மாதிரி இதுலயும் ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஐ இரேஸ் இருக்கு. ஸோ தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது ஃபோட்டோவில் இருக்குன்னா ஈஸியாக சர்க்கிள் பண்ணி நீங்கள் இரேஸ் பண்ணிடலாம். அதே சமயத்தில் ஃபோட்டோஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் ஏஐ மூலயமா என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதோட இதுலேயும் பிக் பேட்டரி 5500 mAh கூடவே 80 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. ஸோ 45 to 50 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 1.5 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபெஸ்டிவ் டைம் இல்லையா, நிறைய மிந்த்ரா ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். ஸ்க்ரீன் ஆன் டைமே நல்லா இருக்கு. ஸோ விவோ T3 Ultra ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஃப்ளாக்ஷிப் கில்லர் தான். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அசத்தலாக இருக்குது. சோனி கேமரா, IP68 ரேட்டிங்னு நிறைய ஃபீச்சர்ஸ் விவோ V40 Pro மாதிரி இருந்தாலுமே வந்து இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் ஜயஸ் இன்டெகிரேட் பண்ணல. அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ்லையும் போர்ட்ரேட் வீடியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரைஸிங் மட்டும் இவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும். அதோட விவோ T3 Ultraல என்னுடைய கூப்பன் கோட் டெக்னிக்கல் சென்னை T3U இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 500 ரூபாய் ஆஃபரும் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல தர, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதோட கம்பேரிசன் வேணும்னா V40 T3 Proவோட அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.